கண்ணுன்னு ஒன்று இருந்துச்சுங்க. நானும் நம்பி உக்காந்தேன், என்னடா ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆரம்பத்தில் இந்த கப்பல் ரைட்லாம் போகும்ல, சும்மா இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கல ஊஞ்சல் மாதிரி, அந்த மாதிரி தான் போகும்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். போக போக கொஞ்சம் ஸ்பீடு ஏறிச்சு, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா கடைசியா தூக்கிட்டு போயிட்டு தலைக்கீழ நிக்க வச்சிட்டானுங்க. நான் லபோ லபோன்னு கத்தி நிக்கிறேன், டே பாவிங்களா தயவு செஞ்சு என்ன இறக்கி விட்டுருங்கடா டே கடவுளே அப்படின்னா. அப்பதான் என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல, விட்டு கரன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு 4-5 ரவுண்டுங்க, கதற கதற என் வாழ்க்கையே முடிச்சிட்டானுங்கன்னு நினைச்சேன். கடைசியா நிறுத்திட்டானுங்கன்னு பார்த்தா ரிவர்ஸ்ல ஓட்டுறானுங்க. அடா பாவிங்களா. இங்க பாருங்களா, ஸ்டைலா தலைய வாரிட்டு வரான் பாருங்க என் அண்ணங்காரா. டே நீலாம் மனுஷனாடா பாவி, சத்தியமா என்னால முடியலடா டே. என்னோட அடி வயித்துல இருக்க குடல் எல்லாமே தொண்டை வரைக்கும் வந்து முட்டிக்கிச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ரங்கராட்டம் எல்லாம் சுத்த வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் ரிலாக்ஸா கார் ஓட்டிட்டு இருந்தாங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. நரேஷுக்கு இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் ரெஸ்ட், அதுக்கப்புறம் திரும்பவும் களத்துல இறங்குறேன்.